بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக விருப்பத்துக்குரிய பாடமாக தெரிவு செய்து கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் தரம் 10 மாணவர்களுக்கு 6வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் நான் குறிப்பிட்டது போன்று 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளில் சிலவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சென்ற வகுப்பில் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். முழுமையாக பாடத்திட்டத்தை நிறைவு செய்வது என்பது சற்று சிரமமான விடயம் என்றபடியினால முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் இந்த ஆன்லைன் வகுப்பு கூடாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நடாத்தி செல்ல உத்தேசித்துள்ளோம். நாங்கள் கடைசியாக சூரத்துல் மாஊன் சூறாக்கல்ல சூரத்துல் மாஊனை படித்தோம். ரைட். இன்னும் 2ஆம் தவணைக்குரிய சூறாக்களாக சூரத்துல் கௌசர், சூரத்துல் காபிரூன், சூரத்துல் நஸ்ர் ஆகிய சூறாக்கள் காணப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் ஒரு உரைநடை ஒரு கதை உரைநடை என்ற ஒரு கதையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்போட 10ஆம் ஆண்டு புக்கில் முதலாவது உரைநடை உங்களுக்கு தெரியும், அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா. இதுதானோட முதலாவது உரைநடை, சரியா? அதை நாங்கள் இன்றைய படிக்கல. 2வது உரைநடையைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம், 2வது உரைநடை. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த உரைநடையை தெளிவாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு லேசிக்காக வேண்டி 2 பந்திகளாக நாங்கள் இதை படிக்க போகிறோம். ஒவ்வொரு பந்தியிலையும் ஒவ்வொரு வாக்கியமாக ஒவ்வொரு வசனமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு சொல்லாக படிப்போம், சரியா? ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்து அதை முழுமையாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு முழுமையாக வசனத்தை நாங்கள் பார்க்கறது, கடைசியாக ஒவ்வொரு வசனத்தை முடிச்சு விட்டு பந்திய பார்க்கறது. ரைட். ஒவ்வொரு வாக்கியத்துக்குமான மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு அடுத்த வாக்கியத்துக்கு போகிற நேரம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த வாக்கியத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். அழகா போவோம். ரைட். அது காரணம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறது உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் பதிச்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு தான். ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் ரத்துன் ஜமீல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கும். ரத்துன் ஜமீல் என்ற கருத்து அழகிய பிரதி உபகாரம் என்பது தான் கருத்து, அழகிய பிரதி உபகாரம். அப்போ இந்த தலைப்பல்லாமல் நீங்கள் இந்த பிக்சரில் தரப்பட்டிருக்கிற மாதிரி அல் அசது வல் ஃபரு என்றெடுக்கும் வேணும். இதில் அல் அசதண்டா என்ன, பகுரண்டா என்னன்னு நீங்கள் சில நேரம் சில மாணவர்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அசதண்டா சிங்கம், சரியா? கைகட்டி ஹீரோமா இருக்கிறலையா, இவர் தான் அசது, சிங்கம். ரைட். அதே போல் ஃபகுரண்டா கருத்து எலி. எங்கடா இந்த உரை பகுதியில் அதிகமான இடங்களில் அசத் என்ற சொல்லும் வரும், அதே போல் ஃபகுர் என்ற சொல்லும் வரும். ஓகே, அது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கணும். முழுமையாக எல்லா சொற்களுக்குமான பொருளை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வது கஷ்டமாக இருந்தாலும் முக்கியமான சில சொற்களை கீவேர்ட்ஸ் நாங்கள் சொல்கிறோம், அந்த சொற்களையாவது கட்டாயமாக நீங்கள் ஞாபகம் வச்சு கொண்டாதான் உங்களுக்கு மிச்ச லேசாக இருக்கும், சரியா? ரைட்.
நான் கதைக்கிற கேட்குறா பிள்ளைகளுக்கு தெளிவாக கேட்குறா இல்லாட்டி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ரைட், ஓகே, சொல்லுங்கம்மா. கேட்குறா கேட்குறேன்னு சொல்கிறா ஒரு மகள் முறைங்க கேட்குறா. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. கேட்குறா? கேக்குது சார். கேட்குதா இல்லையா? ரைட், ஓகே, ரைட், ஓகே, சரி. இப்போ முதலாவது பந்திய வாசிங்க பக்கம் யாராவது. அதில் எழுத்து பீலை அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. வாசிங்க, பிரச்சனை இல்லை, வாசிங்க. வாசிங்க வாசிங்க. யார் ஆரம்பிச்சது? نام الأسد في ظل شجرة فسقط منها فأر على وجه الأسد استيقظ الأسد غالبا وأمسك الفأر بيده بكى الفأر واستعطف الأسد رق الأسد للفأر فتركه شكر الفأر الأسد ووعد برد الجميل فضحك الأسد ساخرا. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, இந்த உரை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல அல் அசத் என்ற சொல் பல இடங்கள்ல வந்திருக்குது. ஏன்னா அல் அசத் என்ற சொல் பல இடங்கள்ல வந்திருக்குது. ஒன்று, ரைட், போல்ட் பண்ணிக்கிறேன், தடித்து எழுத்துலிக்கிறதெல்லாம் மசத் இல்லையா? 1 2 3 4 5 6, ரைட். வேறங்க வந்திருக்குது, கீழே ஒரு பந்தி ஒன்று இருக்குது, 6, ரைட், 7, ஓகே, 8, ரைட், 9, கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல வந்திருக்குது. சரியா? நேரடியாக அல் அசத் என்ற சொல்லே நேரடியாக வந்திருக்குது. அப்ப அசத்னா கருத்து என்ன கருத்து? சிங்கம். ஓகே, சிங்கம். அசதன்னா கருத்து சிங்கம். அதே போல ஃபருன் என்ற சொல்லையும் பார்ப்போமே. 1, ரைட், 2, 3, 4, 5, ரைட், 5 இடம். ஓகே, கீழே வந்தேன்னு சொன்னா ரைட் 6, ரைட், 6 இடங்கள்ல, ஏன்னா கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஃபர் என்ற சொல் வந்திருக்குது. அப்போ 9 இடங்கள்ல அசத் என்ற சொல் வந்திருக்குது, 6 இடங்கள்ல ஃபர் என்ற சொல் நேரடியாக வந்திருக்குது. அப்ப திரும்ப திரும்ப இந்த சொல் வார என்றதால ஞாபகத்தில் வச்சுக்கணும், லேசுதானே. அசதண்டா சிங்கம், பகரண்டா எலி. அசதண்டா சிங்கம், பகரண்டா எலி. ரைட். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்க ஒவ்வொரு வாக்கியமாக பாடத்தை பார்ப்போம். அப்போ கொஞ்சம் லேசு. சரியா? நாங்க இப்ப சூறாக்களை பார்க்குறோம். நீங்க ஸ்கூல்லையும் படிக்கல ஒவ்வொரு வசனமாக மொழிபெயர்க்கிறது போன்று. சரியா? நாங்களும் இந்த பந்தியில் இருக்கிறத ஒரே பார்வையில பார்த்தா எங்களுக்கு கஷ்டம். ரைட்? அதனால ஒவ்வொரு வாக்கியமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். அதுல முதலாவது பாருங்க, நாமல் அசது ஃபி ظில்லி ஷஜரா. நாமல் அசது ஃபி ظில்லி ஷஜரா. நாம என்ற கருத்து தூங்கியது. நாம் என்ற கருத்து என்ன? தூங்கியது. ரைட். அல் அசத் சிங்கம். இப்ப நாமல் அசதண்டா சிங்கம் தூங்கியது. எங்க தூங்கிச்சா? ஃபி ظில்லி ஷஜரா. ஃபி ظில்லி ஷஜரா. ஷஜராண்டா கருத்து மரம். இந்த ஷஜராண்டா கருத்து என்ன? மரம். மரம், எஸ். ஃபி ظில்லி அண்டா கருத்து நிழலில். நில் அண்டா நிழல். ஓகே, நிழல். நில் அண்டா நிழல். ஃபி அண்டா கருத்து இல் என்ற கருத்துல வார. ஃபி அண்டா கருத்து என்ன? இல் என்ற கருத்துல வார. அப்ப ஃபி ظில்லி அண்டா நிழலில் என்று வரும், ஷஜராண்டா வரும். அப்ப நாமல் அசது ஃபி ظில்லி ஷஜரா. சிங்கம் மரமொன்றின் அல்லது ஒரு மரத்தின் நிழலில் தூங்கியது. சிங்கம் மரமொன்றின் நிழலில் தூங்கியது என்று வரும், முதலாவது வரும். சரியா? ரைட். விலங்கலாட்டு கேட்கலாம. ரைட். அடுத்த வரைய பாருங்க. فسقط منها فأر على وجه الأسد. உங்களுக்கு இந்த கதை பெரும்பாலும் தமிழ்ல தெரியும். ஏன்னா உங்களுக்கு இந்த கதை பெரும்பாலும் தெரிந்திருக்கும். எனவே அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடந்திருக்கும் என்பது பெரும்பாலும் தெரியும். ரைட். அரபால படிக்கிறதா நீங்க நல்ல விஷயம்.
ரைட், பாருங்க அப்ப. சார், ஓ, நாங்க இந்த சொற்களோட பொருளை ஒவ்வொரு சொல்லா பாடமாக்க வேண்டிக்குமா? அது இப்படித்தானே எக்ஸாம் பேப்பர்ல வினாத்தாள் 2ல், சரியா, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வினாத்தாள் 2ல் ஒரு உரைப்பகுதியை தருவாங்க மகள். சரியா, உரைப்பகுதியை தருவாங்க. தந்து அதில் ஒரு கேள்வி வாரு. மொத்தமாக 5 கேள்வி தானே, ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ் தானே. அதுல 4 மார்க்ஸுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வாருன்னா, கோடிடப்பட்டுள்ள சொற்றொடர்களின் பொருளை எழுதுக அன்று வாரு. அப்ப எந்த பந்தியில என்ன சொல் அல்லது சொற்றொடர் கீழால கோடடிச்சு வாரன்றது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்க 100க்கு 100% எல்லா சொற்களுக்குமான பொருளை பாடமாக்கல்லாட்டியும் நான் சொன்னேன் அந்த கீவேர்ட்ஸ்கள் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு கூடாகவும் எங்களுக்கு எழுதலாம். ஒன்று. ரெண்டாவது, தொடராக கதையை தொடராக நாங்கள் ஞாபகம் வச்சு கொண்டாலும் எழுதலாம். ஓகே, இப்போ நாங்கள் கதை இன்னும் பார்த்து முடியல. இப்போ இதுக்கு பிறகுக்கு இது, இதுக்கு பிறகுக்கு இது. உதாரணமாக நீங்கள் ஆரம்ப 2 வரையும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சிங்கம் மரம் ஒன்றின் நிழலில் தூங்கியது. அம்மரத்திலிருந்து சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று விழுந்தது. ரைட், ஓகே. அப்போ நேரடியாக நான் மொழிபெயர்க்கிறேன். இப்போ நீங்கள் ரைட், அந்த கதையை தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுக்கொள்கிறேன். இன்ன நிகழ்வுக்கு பிறகு இது நடந்துச்சு, இன்ன நிகழ்வுக்கு பிறகு இது நடந்துச்சு, அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றதாலையும் என்ன செய்யலாம், அந்த கோடடிச்சு பொருள் கேட்டு வாரிடத்துல லேசாக எழுதேன். எனவே எல்லா சொற்களுக்குமான பொருளை பாடமாக்கல்லாட்டியும் முக்கியமான வேர்ட்ஸ்களை பாடமாக்கி வச்சுக்கொள்றதினூடாகவோ அல்லது நிகழ்வை சரியாக மனசுல பதிய வைத்துக் கொள்வதனூடாகவோ எழுதலாம். ஓகே, விளங்கினா? ரைட் ரைட் சாய்ஸ்ல ரைட் சாய்ஸ்லயான்னு கேட்டுக்கிறீங்க. இப்படித்தான் வினாத்தாள் 2ல் பிரதான வினாக்கள் 2 வாரம். சரியா, பிரதான வினாக்கள் 5 வார. அதுல ஆரம்ப 2 வினாண்டா. ஓகே, ரைட். உங்களோட மைக்கை நீங்கள் மியூட் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. என்ன டிஸ்டர்பாக இருந்தால் நான் மியூட் பண்ணிவிட்டு நான் படிப்பிச்சுட்டே போகிறேன். நீங்கள் அந்த சரியா டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சுக்கொண்டா நல்லா. ஆரம்ப வினாக்கள் 2ல் ஒன்றோ கவிதை இல்லாட்டி உரைநடை. அந்த 2ல் ஒன்றை கட்டாயம் நீங்கள் எழுதி ஆகணும். சரியா, முதலாவது கவிதையை தந்து 5 கேள்வி கேட்பாங்க, 20 மார்க்ஸ். அடுத்தது உரைநடையை தந்து 5 கேள்வி கேட்பாங்க, 20 மார்க்ஸ். இந்த 2ஐயும் உங்களுக்கு எழுத மேலாது, 2ஐயும் விட்டுட்டு அடுத்த பகுதி போக மேலாது. 2ல் ஒன்று கட்டாயமே செஞ்சே ஆகணும். அப்போ கவிதையை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் மொழிபெயர்ப்பு கேட்டு வந்ததில்லை. ஆனால் உரைப்பகுதியை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சொற்களை கீழால கோடடிச்சு பொருள் கேட்டு வந்திருக்குது. ஓகே, அப்போ எப்படியோ நாங்கள் அந்த சொற்களுக்கான பொருளை பார்த்துட்டு போனால் தான் எங்களை பாடம் கிளியராக விளங்கும். ரைட், அப்போ 2வது வரியை பாருங்க. 2வது வாக்கியம் சகத் மின்ஹா ஃபக்ருன் அலா வஜ்ஹில் அஸத். சரியா, ரைட். டவுட்டை ரைட் நான் இந்த பாடத்தை கொஞ்சம் முடிக்கிறேன். டவுட்டை நான் பிறகு கிளியர் பண்ணுறேன்னா, இல்லாட்டி ஒவ்வொருத்தரா மெசேஜ் பண்ண நாங்கள் பாடத்தை படித்து முடிச்சு கொள்ளலாம் போகும். ரைட், ஃபஸ்ட்டு நான் ஒரு அளவு முடிக்கிறேன். முடிச்சுட்டு இடையில பிரேக் பண்ணி ஒரு டவுட் எல்லாம் கேட்கறது டைம் தரேன். நான் ஒரு அடுத்த போதே பார்ப்போம். ஓகே, சகத்த அண்டா விழுந்தது. இங்கே ஃபேவை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. சகத்த என்ன கருத்துன்னா விழுந்தது. சரியா, சகத்த என்ன கருத்து விழுந்தது. ஓகே, மின்ஹா அண்டா கருத்து அதிலிருந்து. மின்ஹாண்டா கருத்து என்ன, அதிலிருந்து. ஓகே, அப்ப எதிலிருந்து அந்த மரத்திலிருந்து. சரியா, அதிலிருந்து அண்டா கருத்து மரத்திலிருந்து. இப்போ சகத்த மின்ஹா ஃபக்ருன் அண்டா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு எலி ஒன்று. ஓகே, அப்போ சகத்த மின்ஹா ஃபக்ருன். ஓகே, அம்மரத்திலிருந்து அல்லது அதிலிருந்து ஒரு எலி விழுந்தது. எங்கே விழுந்துச்சு? அலா வஜ்ஹில் அஸதி. அசதன்னா சிங்கம் தானே, அசதன்னா கருத்து சிங்கம், வஜ்ஹன்னா கருத்து முகம். ஓகே, அலான்னா கருத்து மீது. அப்ப அலா வஜ்ஹில் அஸதி என்ற கருத்து சிங்கத்தின் முகத்தின் மீது. அலா வஜ்ஹில் அஸதுன்னா கருத்து என்ன,
சிங்கத்தின் முகத்தின் மீது அந்த கருத்துல வரும். பாருங்க, وَسَقَطَ مِنْهَا فَأْرٌ عَلَى وَجْهِ الْأَسَدِ சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அம்மரத்திலிருந்து விழுந்தது. ரிவர்ஸ்ல மொழிபெயர்க்கும் மேலுமா அவளுக்கு? சரியா? அரபு மொழியில் அப்படித்தானே, அரபு மொழியில பின்னுக்கால மொழிபெயர்க்கும் மேலும். எப்படி பாருங்க, இதை பாருங்க. சிங்கத்தின் அசத், சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அதிலிருந்து விழுந்தது. அதாவது மரத்திலிருந்து சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று விழுந்தது என்று வரும். ரைட், நாங்க ரெண்டு பார்த்துட்டோம், ரெண்டு வாக்கியம் மாதிரி பார்த்துட்டோம். நாமல் அசது ஃபி ظில் ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம் தூங்கியது. فَسَقَطَ مِنْهَا فَأْرٌ عَلَى وَجْهِ الْأَسَدِ அம்மரத்திலிருந்து அல்லது அதிலிருந்து சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று விழுந்தது. ரைட், இப்ப சிங்கம் முகத்தின் மீது எலி விழுந்ததும் சிங்கம் எப்படி விழித்தெழுந்தது என்பதைத்தான் அடுத்த வரை சொல்லுது. எப்படி? இஸ்தைகலல் அசது காலிபன். சரியா? இஸ்தைகலல் அசது காலிபன். இஸ்தைகல என்ற கருத்து விழித்தது, கண் விழிச்ச. அதுக்குதான் நாங்க இஸ்தைகலன்னு சொல்ல பயன்படுத்துறோம். ரைட், அப்ப இஸ்தைகலல் அசது சிங்கம் விழித்து கொண்டது. இப்படி காலிபன் கோபத்துடன், காலிபன் கோபத்துடன். ஓகே, அப்ப இஸ்தைகலல் அசது காலிபன் சிங்கம் கோபத்தோடு விழித்து கொண்டது. ரைட், திரும்ப பாருங்க. நாமல் அசது ஃபீ ظில் ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம், சிங்கம் ஒன்றோ சிங்கமா பிரச்சனை இல்லை, சிங்கம் தூங்கியது. فَسَقَطَ مِنْهَا فَأْرٌ عَلَى وَجْهِ الْأَسَدِ சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அம்மரத்திலிருந்து அல்லது அதிலிருந்து விழுந்தது. இஸ்தைகலல் அசது காலிபன் சிங்கம் கோபத்தோடு, சரியா, விழித்து கொண்டது. ரைட், வஅம்சகல் ஃபஅர பியதிஹி, அம்சக என்ற கருத்து பற்றி பிடித்தது. ஓகே, அம்சகல் ஃபஅர எலியை பற்றி பிடித்தது, பியதிஹி தனது கையால். ஓகே, அப்ப வஅம்சகல் ஃபஅர பியதிஹி எலியை தன்னுடைய கையினால் பற்றி பிடித்து கொண்டது. ஓகே, அம்சக என்ற சொல் ஒரு வினை சொல், பற்றி பிடித்தது. அரபு மொழியில குறிப்பிட்ட சில வினை சொற்களோட இடைச்சொற்களும் சேர்ந்து வரும். உதாரணமாக நாங்க சூரத்துல் மாஊன படிச்ச கொள்ள சொன்னோம், வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். அப்ப வ என்ற கருத்து மேலும் லா யஹுது அலா தூண்ட மாட்டான் என்று பார்த்தோம். அப்ப இல்ல ஹல்லா அலா தூண்டினான், லா யஹுது அலான்னா தூண்ட மாட்டான். இப்ப ஹல்லா அல்லது லா யஹுது என்று வந்தால் அந்த அலா என்ற இடைச்சொல் சேர்ந்து வாரன்றதை நான் போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன். அதே மாதிரிதான் அம்சக என்ற கருத்து பற்றி பிடித்தது. அம்சக என்ற சொல்லோட வரக்கூடிய இந்த இடைச்சொல் தான் பி என்ற இடைச்சொல். சில நேரம் நீங்க ஸ்கூல்ல பி என்ற கொண்டு மூலம் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. ரைட், நான் உங்களுக்கு சுமார் மேலதிக தகவலுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் எக்ஸாமுக்கெல்லாம் இது அவசியம் இல்லை, நான் சொல்றேன். ரைட், அப்ப அம்சக பற்றி பிடித்தது, அல் ஃபஅர எலியை, பியதிஹி தன்னுடைய கரத்தால், தன்னுடைய கையினால். விளங்கினா? வ அம்சகல் ஃபஅர பியதிஹி தன்னுடைய கையினால் எலியை பற்றி பிடித்து கொண்டது. சரியா? ரைட், ஓகே. பாருங்க திருப்ப. நாமல் அசது ஃபீ ظில் ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம் அல்லது சிங்கம் ஒன்று தூங்கியது. فَسَقَطَ مِنْهَا فَأْرٌ عَلَى وَجْهِ الْأَسَدِ சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அதிலிருந்து விழுந்தது அல்லது அதிலிருந்து எலி ஒன்று சிங்கத்தின் முகத்தின் மீது விழுந்தது. இஸ்தைகலல் அசது காலிபன் சிங்கம் கோபத்துடன் விழித்து கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹி தன்னுடைய கையினால் எலியை பற்றி பிடித்தது, தன்னுடைய கையினால் எலியை பற்றி பிடித்தது. ரைட், பகா அல் ஃபஅரு எலி அழுதது. அல் ஃபஅர் அவளுக்கு தெரியும், எலி. பகா என்ற என்ன கருத்து?
அழுதுச்சு. சரியா? பக்கான கருத்து அழுதது, அது ஒரு வினைச்சொல். ஓகே, பக்கா அல் ஃபக்ரு, எலி அழுதது. வஅம்சகல் ஃபக்ர பியதிஹின்னு மேல பார்த்தோம் தானே, எலியை தன்னுடைய கைக்கினால் பற்றி பிடித்தது என்று பார்த்தோம். அடுத்த வரி என்ன? பக்கா அல் ஃபக்ரு, இப்ப பற்றி பிடித்ததும் அந்த எலி என்ன செஞ்சுச்சு? அழுதுச்சு. எனவேதான் பக்கா பக்கா அல் ஃபக்ரு, எலி அழுதது. ரைட், அடுத்தது பார்ப்போமே. வஸ்தஅதஃபல் அஸத, இப்ப என்ன செய்யும்? சிங்கத்திட மன்றாடுற இல்லையா? ரைட், மாட்டிக்கொண்டோம். ஓகே, தவறையோ வேணுமென்றோ விழுந்துச்சு. அப்ப சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. அதுதான் அடுத்த வரி. வஸ்தஅதஃப என்ற கருத்தை, இந்த இந்த வா உங்களுக்கு தெரியும், மேலும் என்ற கருத்தில் வாரது. இஸ்தஅதஃப என்றா கருணை காட்டுமாறு வேண்டியது. யாரிடம் கருணை காட்டுமாறு வேண்டியது? அல் அசத, சிங்கத்திடம். அப்ப வஸ்தஅதஃபல் அசத, சிங்கத்திடம் தனக்கு கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. சிங்கத்திடம் தனக்கு என்ற சொல் இங்கு இல்லையா? சரியா? சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டியது, அவ்வளவுதான். அப்ப நாங்க சும்மா அந்த கதை தெளிவாக விளங்கி கொள்றதுக்காகத்தான் நான் தனக்கு என்று சொல்ல சொன்னேன். ஓகே, அப்ப வஸ்தஅதஃபல் அஸத, சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு எலி வேண்டிக் கொண்டது. ஓகே, அப்ப இதுவரை காட்டும் பார்ப்போமே. சரியா? அப்ப நாங்க இதுவரை காட்டும் பார்த்துட்டோம், அரைவாசி பார்த்துட்டோம், இந்த பகுதிக்குள்ள பார்த்துட்டோம். சரி, பாருங்க. நாமல் அசது ஃபீ ظில்லி ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம் ஒன்று தூங்கியது. ஃபஸகத மின்ஹா ஃபர்உன் அலா வஜ்ஹில் அஸத், சொல்ல ஏழுமைக்கும், நீங்க சொல்லி பாருங்க, நீங்களும் சொல்லி பாருங்க, அப்ப லேசு. சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அதிலிருந்து விழுந்தது. ஓகே, சிங்கத்தின் முகத்தின் மீது எலி ஒன்று அதிலிருந்து விழுந்தது. எதிலிருந்து? அம்மரத்தில் இருந்து. ஓகே, அடுத்து இஸ்தைகல லஸது காலிபன், சிங்கம், அசதன்னா சிங்கம். இஸ்தைகல விழித்து கொண்டது. எப்படி விழித்து கொண்டது? காலிபன், கோபத்துடன். அப்ப இஸ்தைகல லஸது காலிபன், சிங்கம் கோபத்தோடு விழித்து கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹி, தன்னுடைய கையினால் எலியை பற்றி பிடித்தது. அப்படியே இறுக்கி பிடிச்சு கொள்ற, பற்றி பிடித்தது. எனவே பக்கா அல் ஃபஅரு, எலி அழுதது, எலி அழுதது. வஸ்தஅதஃபல் அஸத, சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. சிங்கத்திடம் தனக்கு கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது. ரைட். ரக்கல் அஸது லில் ஃபஅரி, ரக்க என்ற கருத்து கருணை காட்டியது. யாரு கருணை காட்டுச்சு? அல் அஸத், சிங்கம். யாருக்கு கருணை காட்டுச்சு? லில் ஃபஅரி, எலிக்கு. விளங்கினா புள்ளகள்? ரக்க என்றா கருணை காட்டியது. யாரு கருணை காட்டியது? அல் அஸத், சிங்கம். யாருக்கு கருணை காட்டியது? லில் ஃபஅரி, எலிக்கு, எலிக்கு. எனவே ரக்கல் அஸது லில் ஃபஅரி என்றா சிங்கம் எலிக்கு கருணை காட்டியது. சிங்கம் எலிக்கு கருணை காட்டியது. கருணை காட்டியதனால ஃபதரகஹு, ஃபதரகஹு, அதனை விட்டு விட்டது. யாரை விட்டு விட்டது? சிங்கம். யாரை விட்டு விட்டது? எலியை. எனவே ஃபதரகஹு, அதனை விட்டு விட்டது. பாருங்கோ, ரக்கல் அஸது லில் ஃபஅரி ஃபதரகஹு, சிங்கம் எலிக்கு கருணை காட்டியது, எனவே அதனை விட்டு விட்டது, அதனை விட்டு விட்டது. சரி, இப்ப பாருங்களே, திரும்ப பாருங்க. ஓகே, நாமல் அஸது ஃபீ லில்லி ஷஜரா, மரமொன்றின் நிழலில் சிங்கம் ஒன்று தூங்கியது. ஃபஸகத மின்ஹா ஃபர்உன் அலா வஜ்ஹில் அஸதி, அதிலிருந்து எலி ஒன்று சிங்கத்தின் முகத்தின் மீது சகத, விழுந்தது. இஸ்தைகலல் அஸது காலிபன், சிங்கம் கோபத்தோடு விழித்து கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹி, எலியை தனது கையினால் பற்றி பிடித்தது. பக்கா அல் ஃபஅரு, பக்காண்டா அழுதுச்சு, ஏன்னா பக்கா அல் ஃபஅரு, எலி அழுதது. வஸ்தஅதஃபல் அஸத, சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிக் கொண்டது.
சிங்கத்திடம் கருணை காட்டுமாறு வேண்டிச்சு, மன்றாடியது அல்லது வேண்டிக் கொண்டது. இஸ்தஅதஃபண்டா கருணை காட்டுமாறு வேண்டினான், கருணை காட்டுமாறு மன்றாடினான். ஓகே, பிரச்சனை இல்லை. ரக்கல் அசது லில் ஃபஅரி, அப்ப சிங்கமும் எலிக்கு கருணை காட்டியது, எனவே ஃபதரகஹு அதனை விட்டு விட்டது. சரி, அப்ப விட்டாச்சலையா? சிங்கத்திடம் தனக்கு கருணை காட்டுமாறு எலி வேண்டிக் கொண்டதற்கிணங்க சிங்கம் என்ன செஞ்சிச்சு? எலிய விட்டாச்சு. அப்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நன்றி செலுத்தணும் இல்லையா? சக்கர, சக்கர நன்றி செலுத்தியது. உங்களுக்கு இந்த சொற்கள் தெரியும், பரிச்சயமான சொல். ஒருவேளை நீங்க இஸ்லாம் பாடங்கள்லையும் அஹதியாக்கள்ல படிச்சிருப்பீங்க. அந்த படிச்சுக்கிறீங்களா? சஜிதாவுடைய வகைகள் 3. சஜதத்து ஷுக்குர், சஜதா திலாவத், சஜதா சஹ்வு. இப்ப குர்ஆனில வரக்கூடிய சஜதாவுடைய வசனம் ரைட் ஓதி காண்பிக்க ஓதப்படுகின்ற போது அல்லது நாங்க ஓதுகின்ற போது சஜதா செய்கிறது என்ன? சஜதா திலாவத். அடுத்தது தொழுகையில மறதி ஏற்பட்டால் அந்த மறதிக்காக வேண்டி நாங்க சலாம் கொடுக்க முன்னர் 2 சுஜூது செய்யலையா? அந்த சஜதா சஹு, மறதிக்காக நாங்க செய்யற சஜதா. நான் போன வகுப்புல சொன்னேன், நினைக்கும் அந்த சூரத்துல் மாஊன்ல வர அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று வர அந்த சாஹூன் என்று சொல்ல விளங்கப்படுத்தவங்கள சொல்லி இருப்பேன். ஆமா, சஜதா சுக்குர். சுக்குரண்டா ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இடம்பெற்றால் அல்லது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கேள்விப்பட்டால் உடனடியாக நாங்க சுஜூது செய்யற அதான் சஜதா சுக்குர். அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அல்லாவுக்குரிய நன்றியை வெளிப்படுத்துவதற்காக நாங்க செய்யற சஜதா தான் சஜதா சுக்குர். எனவே சக்கர, அந்த சுக்குரன்னா நன்றி, சக்கரன்னா நன்றி செலுத்தினான் அல்லது நன்றி செலுத்தியது. சக்கரல் ஃபஅரு, அப்ப எலி நன்றி செலுத்தியது. யாருக்கு நன்றி செலுத்தியது? அல் அசத, சிங்கத்திற்கு. சக்கரல் ஃபஅரு அல் அசத, எலி சிங்கத்திற்கு நன்றி செலுத்தியது. ஓகே, விளங்கிச்சா எல்லாருக்கும்? திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப அந்த சொற்கள் ஒளிப்பாடமாகி தோணும். ஓகே, நாமல் அசது ஃபீ ظில்லி ஷஜரா, சிங்கம் ஒன்று மரமொன்றின் நிழலில் தூங்கியது, நாம தூங்கிச்சு. فسقط منها فأر على وجه الأسد, அதிலிருந்து சிங்கத்தின் முகத்தின் மீது எலியொன்று விழுந்தது. இஸ்தைகலல் அசது காலிபன், சிங்கம் கோபத்தோடு கண் விழித்தது அல்லது விழித்து கொண்டது. வஅம்சகல் ஃபஅர பியதிஹி, எலியை தன்னுடைய கையினால் கரத்தினால் பற்றி பிடித்தது. பகா அல் ஃபஅரு, எலி அழுதது. வஸ்தஅதஃபல் அசத, சிங்கத்திடம் தனக்கு கருணை காட்டுமாறு வேண்டியது, மன்றாடியது. ரக்கல் அசது லில் ஃபஅரி, ரக்க இரக்கம் காட்டியது. ரக்க யாரு? அல் அசத், லில் ஃபஅரி எலிக்கு. அப்ப சிங்கம் எலிக்கு கருணை காட்டியது, எனவே ஃபதரகஹு அதனை விட்டு விட்டது. ஷக்கர் அல் ஃபஅரு அல் அசத, அப்ப எலி சிங்கத்திற்கு நன்றி கூறியது அல்லது நன்றி செலுத்தியது. ரைட், மட்டுமல்ல இன்னொன்று சொல்லுச்சு, என்னண்டா வவஅத பிரத்தில் ஜமீல். ஓகே, வவஅத, வஅத வாக்களித்தது, வஅத அண்டா வாக்களித்தது. எப்படியான வாக்கது? பிரத்தில் ஜமீலி, அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக. ரத்தண்டா ரிப்பீட் கொடுக்கிற, திருப்பி கொடுக்கிறது. ஜமீலண்டா அழகானது. அதாவது நாங்க சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்காம அழகிய பிரதி உபகாரம், அத்தான கருத்து. அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக வாக்களித்தது, அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக வாக்களித்தது. அப்ப ஷக்கரல் ஃபஅரு அல் அசத, எலி சிங்கத்துக்கு நன்றி கூறியது. வவஅத பிரத்தில் ஜமீல், படுவனா